ஐயோ பசிக்குது சோறு போடு சோறு அங்க ஓடு வரத அப்படி Paul Paul Yeah. What a miraculous lady. What's the problem? Amplifier இல்லாம wire இல்லாம இந்த அம்மா ஒரு புது இன்ஸ்ட்ருமென்ட் வச்சிருக்காங்க. லேடி மட்டும் தனியா வந்திருக்கு இன்ஸ்ட்ருமென்ட் எங்க பின்னாடி லாரில வருதா நான் தான் வச்சிருக்கேன் ஓ மை காட் இன்ட்ரஸ்டிங் எங்க ப்ளே பண்ணு என்ன சத்தம் எங்க இருந்து வருது வாய்க்குள்ள இருந்து வருது மவுத்ல இருந்தா வருது யா காட்டு ஆ வைட் ஓபன் ஆ எங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணு ஸ்டாப் இட் ஓ மை காட் வாட் a miracle நாக்குங்கற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் அத வச்சு ப்ளே பண்ணுங்க ஆம்பிளிஃபையர் இல்லாம கரண்ட் இல்லாம எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம் போ நாங்களும் ட்ரைனிங் பண்ணிக்கிறோம் கோ அஹெட் Yes Paul நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மறந்துட்டு போக மாட்டோம். Yeah. ஃளைட்ல பஸ்ல லக்கேஜ் போட மாட்டான். யா பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் What? அதாவது இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ஆத்திர அவசரத்துக்கு நம்மளால அடகு வைக்க முடியாது இட்ஸ் ஆல் ரைட் அத நான் அப்புறமா டீல் பண்றேன் மேடம் இந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நீ என்ன பேர் வச்சிருக்க குலவை ஓகே இத என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ யூஸ் பண்ணுவ வயக்காட்டுல நடவு நடும்போது லூசு பண்ணுவான் பொண்ணுங்க வயசுக்கு வந்து குடிசை நுழைய விடும்போது லூசு பண்ணுவான் ஆத்தாளுக்கு மழைப்பாரு ஓட்டு தூக்கும் போது லூசு பண்ணுவான் ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி லூஸ் பண்ற 5 வாட்டி கூட லூசு பண்ணலாம் நீ செய்வே உன் வாயை பார்த்தாலே அதோட சர்வீஸ் தெரியுது இட்ஸ் ஆல் ரைட் எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் நீ தனியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீட்டுக்கு வரட்டா Once more. என்ன தைரியம் இருந்தா தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன் நெஞ்சல் ஒடுக்கி போடுவேன் பொம்பளை ரோட்ல நடக்க முடியல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி வருது, கோயில் சார்பா பெரிய அளவுல அதை கொண்டாடலாம்னு இருக்கோம். வழக்கம் போல முதல் நன்கொடையை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். முதல் ரசீதை பார்த்துட்டு அடுத்தவங்க பெரிய தொகை எழுதுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. பரவாயில்லையா, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? இல்லங்க. 200 ரூபாய் எழுதிக்கங்க. என்னையா பணத்தை நான் கொடுத்தேன், ரசீதுல என் பேர் எழுதாம சீனுன்னு என் தம்பி பேர் எழுதிருக்கீங்க. முதல் பக்கத்துல உங்க பேர் எழுதுறதை விட உங்க தம்பி பேர் எழுதுனா எங்களுக்கு வசூல் இன்னும் அதிகமாகும். இப்ப சீனுக்கு தானே மார்க்கெட்டு. மொத்தத்துல டொனேஷன் உங்க வீட்ல இருந்து வாங்கியிருக்கோம். அதுல உங்க பேர் எழுதுனா என்ன, உங்க தம்பி பேர் எழுதுனா என்னங்கய்யா? நீ கவலைப்படாத. என்ன சார்? இத பாரு, நான் சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு. உனக்கு பேங்க்ல கேஷ்ன்றதுக்கு கை இருக்கணுமா வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு கை காட்டுறியா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வயசு அப்படி. அவ அழகா இருக்கான்னு நினைச்சு கை காட்டுற. அவ ஊமன் தெரிஞ்சா ஓடி போயிடுவேன். ஸோ டோன்ட். அதை தெரிஞ்சுதான் சார் நான் காதலிக்கிறேன். காதலிக்கிறது மட்டும் இல்ல, உங்க சம்மதத்தோட ஊர்ல இருக்கிற எங்க அம்மா அப்பாவையும் வர வைக்கலாம்னு இருக்கேன். ஏய் இது நம்ம ட்ரம் செட் மாதிரியே இல்ல? வாட் இஸ் திஸ் இன்ஸ்ட்ருமென்ட்? அத ஏன் man தீயில போடுற? தீயில போடல என்ன, தீயில வாட்டுறேன். அப்பதான் வாசி போறோம். ஹேய் பேர் பாடி, நீதானா அன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி தாய் மண்ணே வணக்கம் பாடி டென்ஷன் ஆனே? நான் தான் நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா? மே ஐ கம் இன்? கம்முனா கம்முனாடி பாப்பா என்னமா? ஓ வாட் a wonder. நம்ம இன்ஸ்ட்ருமென்ட்ல எல்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது. ஆனா இவன் என்னடா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியும்ங்கறான். பை தி வே இந்த இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? தார தப்பட்ட. இது சப்பட்டையா? எக்ஸ்ட்ரா. ஓ இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவ? பர்த்டே, மேரேஜ் டே? ஐயய்ய சாவுக்கு வாசிக்கிறது. சாவுக்கா? யூ மீன் டெத்? ஆமா, இது பேரே சாவு கூத்து. நாங்க அடிச்சுக்கின்னு ஆடிக்கினே முன்னால போவோம். அப்பிட்டான பாடி ஆடாம பின்னால ஓ ஐ வரும். see. If you don't mind எனக்கு கொஞ்சம் நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா? என்ன சார் திட்டுறீங்க? திட்ல மேன் ஃபாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? ஏமா நடவாசிக்கலாம் வாப்பா. நிறுத்துங்க. அடுத்தது
இது மியூசிக் இல்ல மேன், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ். இந்த மியூசிக்கை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி தான், டெம்பரரி தான். என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம்ங்கிற திங்கிங் வரும். அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே, அவன்கிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், திமிர், ஈகோ எல்லாமே அவனை விட்டு போயிடும். இந்த மியூசிக்கை தேடித்தாண்டா நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதைக்குதே. என்ன சாமி உதைக்குது? இந்த மியூசிக்கை யாருக்காக வாசிக்கிறீங்க? செத்தவனுக்கோசரம். ஆனா அவனால அதை கேட்க முடியாதே. அவனால கேட்க முடியாத. சாமி சாமி எத்தனையோ பேத்த அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா நான் மப்புல இருந்துக்கிறேன். ஸ்டாப். உன்னையே நீ அடிச்சுக்க கூடாது. இத பார், இதுக்கு தாண்டா யூஎஸ் போனுங்கிறது. அப்ப தாண்டா அறிவு வளரும். டேய், நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா, ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக். ஆனா அத அவனால கேட்க முடியலையே. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். நானே இத ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ சொன்ன சாவு குத்து. அத அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன். புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக்னு எழுதுவேன். ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒன்றது வாங்கிடுவேன். 30% உனக்கு, 70% எனக்கு. ஓகேயா? நீ வானா வர போற, போனா போற சாமி. இந்த வீட்டு வாசப்படியில கால் வச்சதுமே ஒரு மங்களகரமான இசை கேக்குது. இவங்க குடும்பமே பெரிய இசை குடும்பம்ப்பா. பொண்ணு ஊமையா இருந்தாலும் அவ கையில இருக்கிற வயலின் பேசும். வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய குடும்பம், பெரிய மனுஷங்க. நல்ல இடத்துலதான் என் பையன் பொண்ணு பாத்திருக்கா. அதிகமா பேச வேண்டியது இல்ல. ஏன்னா இது பேச முடியாத ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பேன். முதல் தடவை இவனுக்கு பொண்ணு பார்க்க போன வீட்டுல கரண்ட் போனதால கல்யாணம் நின்னு போச்சு. ரெண்டாவது தடவை பொண்ணு பார்க்க போனப்ப பூனை குறுக்க வந்ததால அந்த கல்யாணமும் நின்னு போச்சு. ஆனா உங்க வீட்டு வாசல்ல கால் வச்ச உடனே மங்களகரமான இசை கேட்டது. சென்டிமெண்டா உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாண தேதியை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன். என் பையன் படிப்புக்காக 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவனை பிகாம் MCA படிக்க வச்சேன். அதுல 2 லட்சத்தை நான் கட்டிட்டேன். இன்னும் 1 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. அதையும் கொடுத்துட்டு அவன் கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பரம்பரையா நாங்க இந்த பெரிய வீட்டுல இருந்தாலும் எங்க பிள்ளைங்க கச்சேரிக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதா இந்த குடும்பத்துக்கு வருமானம். அப்படி இருக்கும்போது ஆமா, தங்கச்சிக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. 1 லட்சம் தானே, சமாளிக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். என்னங்க, எப்படிங்க இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க போறீங்க? என்னம்மா நீ அவன் பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டானேன்னு பாக்குறியா? அது அவன் பாட்டுக்கு இல்ல, சீனு பாட்டுக்கு. சீனு பாட்டுல கலெக்ஷன் கொட்டாது. எல்லாம் நல்லபடியா முடிக்குது. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரேங்க. வரோம். ஆனா அதே நேரத்துல விட்ட இடத்தை மறுபடியும் பிடிச்சு காட்டுறேன். ஐயா வணக்கம். வணக்கம். மாரியம்மன் கோயில் திருவிழா வழக்கமா முதல் நன்கொடை உங்ககிட்ட தான் வாங்குவோம். அது ஏன் வேற யார்கிட்டயும் வாங்காம முதல்ல எப்பவுமே என்கிட்டயே வாங்குறீங்க? முதல் ரசீதுல உங்க பேர் எழுதினாதாயா, அதை பார்த்துட்டு மத்தவங்களும் எழுதுவாங்க. அதான். மாதவி, என்னங்க? 500 ரூபாய் எடுத்துட்டு வா. இவங்க கோயிலுக்கு டொனேஷன் எழுதுமா? சரிங்க. கேசவா, நம்மளை தேடி யார் வராருன்னு பாரு. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. டேய், சேர் எடுத்துட்டு வா. இவ்வளவு நடந்தும் நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க சபை ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. ரொம்ப சந்தோஷம். அத பெருசா கொண்டாடலாம்னு இருக்கோம். நல்லா கொண்டாடலாமே. வர 12ஆம் தேதி திருச்சியில ஒரு பெரிய ஹால்ல கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை எந்த அசம்பாவிதமும் நடக்காது. விட்டுட்டேன், குடிக்கிறத நிறுத்திட்டேன். கச்சேரி வர 12ஆம் தேதி தானே? ஆமாங்க. அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கே. அதுக்குள்ள நல்லா சாதகம் பண்ணி குரலை பிரமாதமா தயார் பண்ணிடுறேன். பணத்துல வேணா நீங்க ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கங்க, நான் வாங்கிக்கிறேன். கச்சேரி முடிஞ்சு உங்களுக்கு முழு திருப்தி ஏற்பட்ட பிறகு எனக்கு பணம் கொடுத்தா போதும். எப்படியோ
நான் விட்ட இடத்த மறுபடியும் பிடிக்கணும். ரேட்டை பத்தி கூட கவலை இல்லை, வேணும்னா கூட 1000 ரூபாய் கொடுத்துடலாம். ஆனா கச்சேரியில பாட போறது நீங்க இல்ல, உங்க தம்பிதான். தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உங்க தம்பி தான் பாடணும்னு கேக்குறாங்க. ஒரே பாட்டுல எங்க எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. அவருடைய பாட்டு தான் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்குல்ல, அதான் உங்க தம்பியை புக் பண்ண வந்திருக்கோம். அவனை கூப்பிடுங்க. இரு, நீ எங்க போற? சாமி சந்தோஷத்துல சாமி கேசவனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. சீனு, சீனு குட்டி, சீனு, சீனு சீக்கிரம் வா. உன்னை கச்சேரிக்கு புக் பண்ண வந்திருக்காங்க. என்னையா? வர்ற 12ஆம் தேதி நடக்க போற கச்சேரியில உன்னை புக் பண்ண வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க அண்ணங்க? உங்க அண்ணனுக்கு இத கேட்ட சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. என் தம்பி தானே பாடுறான், அவன் கையிலேயே அட்வான்ஸ கொடுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாமி கும்பிட போயிட்டான் கேசவன். வாங்க வாங்க, சீனு கையில அட்வான்ஸ் கொடுங்க. ஆமா, அண்ணனை கேட்க மாட்டேன். உன்னை தேடி வந்த லட்சுமியை வேணான்னு சொல்லாத, உங்க அண்ணன் தானே வாங்கிக்க சொன்னாரு. இல்ல, வாங்கிக்க சீனு. போஸ்டர் டிக்கெட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. நான் வரேங்க. அண்ணே, அவங்க என்ன கச்சேரிக்கு புக் பண்ண வந்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாம நீங்க இங்க வந்து நின்னுட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீங்க இதுக்கு சம்மதிச்சுதான் மாமா சொன்னாரு. அதான் நான் இதை ஏத்துக்கிட்டு இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்தாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ ஹலோ, கேசவ் சார் வீடு தானே? உங்க வீட்டுக்கு எதுக்கு புதுசா கணேஷ் ஒருத்தர் குடி வந்திருக்காரு, அவனோட அப்பா தான் பேசுறேன். அவனுக்கு கூப்பிட முடியுமா? ஹலோ ஹலோ, நான் கணேஷ் தாமா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு எக்ஸாம் நாளைக்கு தான்ப்பா. படிக்கிறேன். இங்கேயா? இங்க எல்லாமே அழகா இருக்குப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் இங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கேன்ப்பா. சரிப்பா. வாழ்க்கையிலே முதல் தடவையா போன் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் எனக்காக. இது நீங்க பேசுறதுக்காக அடிச்ச மணி இல்ல, நம்மள சேர்க்கறதுக்காக அடிச்ச மணி. என்ன சமையல் எல்லாம் ஒரே தடபுடலா இருக்கு? இன்னைக்கு சீனு பாட போயிருக்கால, கச்சேரி முடிச்சிட்டு வரவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. ஓ ஆமாமா, சரி சரி, எனக்கு ஒரு அடுப்பு விடுங்களேன். எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு காஃபி போட்டுக்கிறேன். கேசவன் என்ன பண்றான் தெரியல. ஐயோ, அவர் கத்துறதுக்குள்ள நான் காஃபி கொண்டு போனோம். என்னங்க இது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க? விட்டுட்டேன் சொல்லிட்டு ராத்திரி மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்க, இப்ப பகலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இது? வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் சீனுவோட கச்சேரிக்கு போயிட்டாங்க. தனியா இருக்கிற எனக்கு என்ன பண்றது தெரியல. அதான். வேண்டாங்க, விட்டுடுங்க. இது உடம்புக்கு நல்லது இல்ல. இனி என் லைஃப்ல என்ன இருக்கு? எல்லாமே போச்சு. நீ கேட்கல? அந்த சபகாரன் சொன்னானே, நீ கேட்கல? ட்ரெண்ட் மாறி போச்சா? ட்ரெண்ட்